இதுதான் இப்படிக்கு ரவி. ரவி, யாருக்கடா லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்க? எங்க அப்பாவுக்கு தாண்டா. இருது போஸ்ட் பண்றதுக்கு கவர் எடுத்து வரேன். மாமா சின்னதுரைக்கு என்னை மிகவும் பிடித்து விட்டது. அவர் மகள் மாலத்தியை எனக்கு கல்யாணம் செய்து கொடுக்க சம்மதித்து விட்டார். நான் கிழித்த கோட்டை சின்னதுரை தாண்டுவதே இல்லை. கூடிய சீக்கிரமே கல்யாணத்திற்கு நாள் குறிக்க வேண்டியதுதான். இப்படிக்கு ரவி. ஐயோ ரவி, என்னடா இது இப்படி ஒரேடியா புழுகி லெட்டர் எழுதிருக்க? சின்னதுரை எப்ப அவனுக்கு பொன் கொடுக்க சம்மதிச்சாரு? நீ யாருன்னு தெரியாமலே தான் உங்க கூட அவர் சிநேகிதமா இருக்க. இதுல என்னடா தப்பு? மாலதி தான் என்ன காதலிக்கிறாளடா. பின்னால நடக்க போறத நான் முன்னாடியே எழுதுறேன், அவ்வளவுதான். ஏய், எங்க அப்பாவுக்கு இப்படி எழுதினாதான் மனசு சந்தோஷப்படும். டேய் ரவி, உன்னோட நான் அறிவுல பெரியவன். நான் சொல்றத கேள்றா. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லப்பா. ஆயமுடுறா, எனக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியும். இத பாருடா, மத்தவங்க லெட்டரை நீ படிச்சதே தப்பு. மத்தவங்களுக்கு நீ லெட்டர் எழுதினதே தப்பு. டேய் ரவி, அட்ரஸ் ஆகுது, நிஜம் அட்ரஸ் எழுதுறா. கல்யாணி, கல்யாணி, சீக்கிரமா இங்க வாயே. என்னங்க? என்ன? நம்ம ரவி லெட்டர் எழுதிருக்கான். இதுக்கா இப்படி கூச்சல் போடுறீங்க? இறங்குங்க கீழே. ஐயோ, விஷயம் தெரியாம பேசுறியே. ரவி சின்னதுரைய சரி கட்டிட்டானா. இப்ப அவன் கிழித்த கோட்டை சின்னதுரை தாண்டது இல்லையா? மாலதிக்கு அவனை ரொம்ப பிடிச்சு போச்சா. சீக்கிரமே கல்யாணத்தை நிச்சயம் பண்ணி லெட்டர் எழுதிருக்கா. அப்பா, நிஜமாவா? மாறாத மனசையும் மாத்தி விட்டானே. என்ன இருந்தாலும் என் மகன் இல்லையா? ஆனா புத்திசாலியா இருக்கிறானே. கல்யாணி, கல்யாணி, சின்னதுரை என்னமோ பெருந்தன்மையா விரோதத்தை விட்டு கொடுத்துட்டான். சரி, ஆனா அவனா தன் கைப்பட எனக்கு ஒரு சின்ன லெட்டர் போட்டிருக்க கூடாது? ரெண்டே வரி, ஒரு கார்டு. அதனால என்னங்க, அவருக்கு வெக்கமா இருக்குதோ என்னவோ. நீங்க தான் அவருக்கு ஒரு லெட்டர் எழுதிடுங்களேன். கரெக்ட். அவன் எழுதட்டாண்டா, நான் எழுதுறேன். இந்தாங்க, எழுதுங்க. அடே சின்னதுரை, அன்பார்ந்த சின்னதுரைக்கு விரோதம் பாராமல் என் மகன் ரவி மீது நீ காட்டும் அன்பை பற்றி அவன் எழுதியிருக்கிறான். மாலதியும் அவனும் ஒருவரை ஒருவர் நேசிப்பதை கேட்க எனக்கு மிகவும் சந்தோஷம். நம் இரண்டு குடும்பங்களையும் ஒன்று சேர்ப்பதற்காக என் மகன் ரவி செய்த சபதத்தில் அவனுக்கு வெற்றிதான், மற்றவை நேரில். இப்படிக்கு கனக தபை. எப்படி கச்சிதமா இல்ல? அப்படியே நம்ம ரவிக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க. அவனுக்கு எதுக்கு? உங்க மச்சனருக்கு நீங்க லெட்டர் எழுதினது நம்ம ரவிக்கு தெரிஞ்சா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப கரெக்ட். அப்பா, அப்பா, என்னம்மா? லெட்டர் வந்திருக்கு. எங்க இருந்துப்பா லெட்டர்? புறம் கனக சபை. அந்த அயோக்கியம் கனக சபை தான் எழுதியிருக்கான். ஐயோ, படிக்காமே விட்டு எறிஞ்சிட்டீங்களா? என்ன எழுதியிருப்பான்? மன்னிப்பு கேட்பான், பொண்ணை கொடுப்பான். உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்காம வீட்டோட வச்சால வச்சுக்கணும், ஏதோ அவன் மகனு கொடுக்க மாட்டான். மை காட், ரவி என்னுடைய மகனா? அப்பாவை நல்லா ஏமாத்திருக்காரே. இருக்கட்டும் இருக்கட்டும்.